ஹாய் வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். நான் உங்கள் ஷரீஃப். மக்களே, இன்னைக்கு 2 in 1 யூஸ் பண்ணுற மாதிரி ரெசிடென்டல் இல்லை கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்காக ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். இது எங்கே இருக்குது என்னன்ற விஷயத்த நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு டுவர்ட்ஸ் வடபெரும்பாக்கத்துலேருந்துக்கிட்டு விளாங்காடுப்பாக்கம், சிறுங்காவூர், பெருங்காவூர், அருமந்த போகிற ரோடு. ஸோ இந்த ரோட்டில் இருந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துடும். பஸ் ரோடு இது. ஸோ இந்த பஸ் ரோட்டில் இருந்துக்கிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒரு 200 மீட்டர்டே வந்துடும். நிறைய நிறுவனங்கள் இந்த இடத்துல இருக்குது, நிறைய கம்பெனிங்க இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், நிறைய கம்பெனிங்கெல்லாம் இங்கே இருக்குது, இயங்கிட்டு வருது. ஸோ சின்னதாக வேர் ஹவுஸ் பண்ணணும் இல்லை ஒரு சின்ன கம்பெனி போடணுன்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டி அமையுங்க. பாருங்கள், வண்டிங்கள்லாம் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். தார் ரோடு இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு டுவர்ட்ஸ் ரெடில்ஸ் வந்துட்டு மாதாவரம் போகிற ரோடு. பாருங்க, ரெடில்ஸ் வந்துட்டு மாதாவரம் போகிற ரோடு. இந்த இடத்துல அம்பேத்கர் சிலை வரும் வடபெரும் பாகத்தில். இந்த ஜங்ஷன்லேருந்து தான் நம்ம இப்போ அந்த ரோடெல்லாம் பார்த்தோம். ஒரு 4 கிலோமீட்டரில் இங்கே இருந்துட்டு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஸோ இந்த இடம்லாம் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டுங்க. நிறைய மாதாவரத்துக்கு அப்புறமா இந்த இடம்லாம் வந்து நல்லா பீக்காக போயிட்டுருக்கு. நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த லேஅவுட் பேர் பார்த்தீங்கன்னா கங்கா நகர். இதை தாண்டி போனோம்னா புத்துக்கோயில் வரும். அதுக்கப்புறமா சிறுங்காவூர், பெருங்காவூர், அருள்மந்தம் வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த பஸ் ரோட்டில் இருந்துக்கிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒரு 200 மீட்டரில் தாங்க இருக்கும். ஜஸ்ட் இந்த ரோட்டில் என்ட்ரு ஆனோடனே ஒரு 200 மீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இல்லை அதே சமயத்தில் நம்ம வந்துக்கிட்டு ஒரு வேர் ஹவுஸு எதுவும் கட்டணுன்னாலும் கட்டிட்டு வந்துடலாம். இதுதான் நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி. மக்களே பாருங்கள், அருமையான இடம். மெயின் ரோட்டில் இருந்துட்டு ஒரு 200 மீட்டர்லேயே இந்த இடம் இருக்கும். 24 அடி ரோடில் அமைஞ்சிருக்கிற இந்த மனையோட சைஸை பார்த்தீங்கன்னா 60க்கு 60. ஸோ நல்ல பாக்ஸாக இருக்கும். 60x60, 3600 சதுரடி கொண்ட இந்த மனை சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த பாருங்கள், இந்த பஸ் ரோடு தெரியுது பாருங்கள், ட்ரெயிலர்லாம் நிற்கிது பாருங்கள் மெயின் ரோட்டில். அந்த வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள், அதான் மெயின் ரோடு. அங்கே இருந்துக்கிட்டு வெறும் ஒரு 200 மீட்டர்லேயே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்துடும். அக்கம் பக்கம்லாம் சில பேர் வீடு கட்டியிருக்காங்க, சில பேர் வேர் ஹவுஸு, குடோனு இது மாதிரி கட்டியிருக்காங்க. மக்களே, இதோட விலையை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு 2800 ரூபா செல்லர் கோட் பண்ணுறாங்க. ஸோ 3600 சதுரடியோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா 1,80,00,000 ரூபாய் வருது. பாருங்கள், லாரியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். மக்கள் இதை பற்றி இன்னும் மேலே விவரம் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த சைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஸ்க்ரீனில் இருக்க ஒரு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள். ஒரு அருமையான இடம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போனாலும் வாங்கி போடலாம், இல்லை உடனே ஒரு ஏதாவது நிறுவனம் தொடங்கினாலும் தொடங்கலாம். மல்டிபர்பஸாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.